மாலை அணிவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே உறவினர்கள், சிறுவர்கள், சிறப்பு உறவினர்கள் அனைவரும் உங்களுடைய நிலைவாயிலே வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வில் சிறந்தவர்களாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டியிருக்கிறார் நம்முடைய மதிப்புடைய அரசாங்க அதிபர் உயர்திரை நரலிங்கம் தெளிவன் அவர்கள். இந்த நிகழ்விலே மாவட்ட சமிதி பணிப்பாளரான திரு ஸ்ரீதரன் அவர்கள். இந்த நிகழ்வுக்கு கௌரவ விருந்தினர்களாக திரு கவர்னர் முகாமையாளர் இளைஞர் சாவச்சேரி, திரு ஜேம்ஸ் இன்பராஜ் முகாமையாளர் தேசிய சமிதி சாவச்சேரி, திரு வெங்கடேஷ் முகாமையாளர் மக்கள் வங்கி சாவச்சேரி, திரு ரோய் முகாமையாளர் உலக தர்சன் நிறுவனம். இதோ சபைக்கு விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதேசியலாளர் அவர்களுடைய மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் உயர்திரை நரலிங்கம் பிரதீபன் சார் அவர்களும் இந்த நிகழ்விலே மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைக்குமாறு அன்பாக வேண்டுகிறோம். மங்கள விளக்கேற்றி கௌரவித்த அரசாங்க அதிபர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மங்கள விளக்கேற்றி கௌரவிப்பவர் மாவட்ட சமிதி பணிப்பாளர் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அடுத்ததாக மங்கள விளக்கேற்றி கௌரவிக்க உள்ளவர்கள் கௌரவ விருந்தினர் வரிசையில் திரு கவிஞர் முகாமையாளர் இலங்கை வங்கி சாவச்சேரி. அடுத்து திரு ஜேம்ஸ் இன்பராஜ் முகாமையாளர் தேசிய சேமிப்பு வங்கி சாவகச்சேரி. அடுத்து திரு வெங்கடேஷ் முகாமையாளர் மக்கள் வங்கி சாவகச்சேரி. திரு ரோய் முகாமையாளர் உலக தர்சனம். அடுத்து மங்கள விளக்கேற்றி கௌரவிக்க உள்ளவர்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதேசியலாளர் அவர்கள் இப்போது மங்கள விளக்கேற்றுவார். அடுத்து எங்களுடைய உதவி பிரதேசியலாளர் அவர்கள் மங்கள விளக்கேற்றி கௌரவித்தார். அடுத்ததாக எங்களுடைய கணக்காளர் அவர்கள் மங்கள விளக்கேற்றி கௌரவித்தார். அடுத்ததாக எங்களுடைய திட்ட பணிப்பாளர் அவர்கள் மங்கள விளக்கேற்றி கௌரவித்தார். அடுத்ததாக நிர்வாக உத்தியோகத்தர் அவர்கள் மங்கள விளக்கேற்றி கௌரவித்தார். அடுத்ததாக எங்களுடைய தலைவர சமிதி முகாமையாளர் அவர்கள் மங்கள விளக்கேற்றி கௌரவித்தார். அடுத்ததாக எங்களுடைய சமுத்தி வங்கி சங்கத்தினுடைய முகாமையாளர் அவர்கள் மங்கள விளக்கேற்றி கௌரவித்தார். அடுத்ததாக
எங்களுடைய பிரதேச சமுதாய மட்ட அமைப்பினுடைய தலைவர் அவர்கள் மங்கள விளக்கேற்றி கௌரவித்தார். அடுத்ததாக சமூக முகாமையாளர்கள் வங்கி முகாமையாளர்கள் சார்பிலே ஒருவர் மங்கள விளக்கேற்றி கௌரவித்தார். அடுத்ததாக உற்பத்தியாளர் சார்பிலே ஒருவரை மங்கள விளக்கேற்றி கௌரவிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இந்த பிரிவினுடைய சமுத்தி அடர்த்தி உத்தியோகத்தர்களையும் மங்கள விளக்கேற்றி கௌரவிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் மங்கள விளக்கேற்றி கௌரவிக்கும் நிகழ்வு நிறைவு பெறுகிறது. மங்கள விளக்கேற்றி கௌரவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை நாங்கள் வருக வருகிற வரவேற்றுக் கொண்டு அடுத்து மாவட்ட கண்காட்சியும் விற்பனை சந்தையும் என்ற இந்த நிகழ்வினை பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்குரிய மாவட்ட அரசாங்க அதிபர் உயர் திரு பிரதிபன் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட சமுத்தி பணிப்பாளர் போனா ஸ்ரீவண்ணன் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை வங்கியினுடைய முகாமையாளர் திருவாளர் கபிலன், இதேபோல தேசிய சேமிப்பு வங்கியினுடைய முகாமையாளர் திருவாளர் பூனா ஜேம்ஸ் இன்பராஜ், மக்கள் வங்கியினுடைய முகாமையாளர் வெங்கடேஷ் மற்றும் சமுத்தி உத்தியோகர்கள், சமுத்தி முகாமையாளர்கள், சமுத்தி பயனாளிகள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு உண்மையிலேயே இந்த சமுத்தி செயல் திட்டமானது கடந்த 30 ஆண்டுகளுக்கு அண்மித்த காலப்பகுதியிலே மிகவும் முனைப்போடு செயல்படுகின்ற ஒரு செயல் திட்டமாக காணப்படுகின்றது. இந்த பிரதேச மக்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்காக அதனுடைய பல்வேறுபட்ட செயல்பாடுகளிலே சமுத்தி உற்பத்தியாளர்களுக்கு நல்ல சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த புத்தாண்டு கால பகுதியிலே மக்கள் பெருமளவு பொருட்களை நுகர்வு செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே எங்களுடைய உற்பத்தியாளர்களுக்கு நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமுத்தி அபிமானி கண்காட்சி, விற்பனை கண்காட்சி ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறது. இந்த கண்காட்சி இந்த வருடம் தொடங்குகின்ற பொழுது நல்ல பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இந்த சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று எங்களுடைய அரசாங்க அதிபர் இங்கே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அரசாங்க அதிபர் அவர்கள் எங்களுடைய தென்மராட்சி பிரதேசத்தினுடைய முன்னேற்றத்திலே மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். மிக குறுகிய கால பகுதியிலே பல்வேறுபட்ட அபிவிருத்தி செயல்பாடுகளுக்கு பெருமளவான நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய இந்த பிரதேசத்தினுடைய எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய பௌதீக முன்னேற்றத்திற்காக பெருமளவு நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அபிவிருத்தி செயல்பாடுகள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஊடாக நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒதுக்கீடுகள் போன்றவற்றையும் எங்களுக்கு பெருமளவில் ஒதுக்கி தந்திருக்கிறார். சமுத்தி செயல்பாட்டின் ஊடாக இந்த வலுவூட்டல் செயற்பாட்டுக்கு பெருமளவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்று என்னுடைய மாவட்ட பணிப்பாளர் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார். ஆகவே இந்த வலுவூட்டல் செயல்பாட்டிலே பல்வேறு திணைக்களங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவதன் ஊடாக நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு மிக விரைவாக செல்லக்கூடியதாக இருக்கும். புரோவின்சியல் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் போன்றவற்றோடு இணைந்து சமுத்தி வலுவூட்டல் செயல்படுகின்ற பொழுது ஒரு விரைவான அபிவிருத்தியை இந்த பிரதேசத்திலே காண முடியும். அதற்காக பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னொரு நபர்கள் உதவி செய்து வருவார்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாகவே இவ்வாறான ஒரு இன்னொருவர்கள் தங்கி இருக்கின்ற நிலைமை தான் காணப்படும். ஆகவே
இந்த இடத்திலே நான் உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சந்தை பகுதியிலே வந்திருக்கின்ற விற்பனையாளர்கள், முயற்சியாளர்கள் நீங்கள் ஒரு 30-40 பேருக்கு மேலே இருக்கிறீர்கள். நான் நினைக்கின்றேன் ஒரு 5 அல்லது 6 வருடங்களுக்குள்ளே இந்த விற்பனையாளர்களிலிருந்து மிகப்பெரிய ஒரு தொழில் வல்லுநர்களை, ஒரு தொழில் முயற்சியாளர்களை நான் பார்க்க வேண்டும் என்ற என்னுடைய ஒரு ஆசையை உங்கள் முன்வைத்து அதற்கு எங்களாலான உதவியை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இனி நீங்களாக அதை பிடித்து, அதாவது வர்த்தகம் என்பது ஒரு காலத்துக்கு காலம் மாறுபட்டு கொண்டு வருகின்ற ஒரு விடயம். அதாவது புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்றவாறு வர்த்தகங்கள், சந்தைகள் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டு போகின்றது. ஆகவே அந்த தொழில்நுட்ப மாற்றங்களையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த உங்களுடைய வினைத்திறனான முயற்சியை நீங்கள் அதுக்கு போட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த நான் ஆசைப்படுகின்ற இலக்கை அடைந்து கொள்ள முடியும். அந்த இலக்கை உங்களில் இருந்து ஒரு 5-6 நபர்களையாவது அவ்வாறான ஒரு பெரிய வர்த்தக முதலாளிகளாக மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயமாக சொல்லுகின்ற இந்த கண்காட்சியை நாங்கள் பார்க்கின்ற போது 2 விதமாக, ஒன்று கொள்வனவு செய்பவர்கள் நன்மை அடைகின்றார்கள், அதிலே விற்பனை செய்கின்றவர்கள் உற்பத்தியாளர்கள் நன்மை அடைகிறார்கள். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய நன்மைக்காக எவ்வாறு செயற்பட முடியும் என்பதற்கு இந்த சமுத்தி அபிமானி கண்காட்சி உண்மையிலே ஒரு முதன்மையான இடத்தை எங்களுக்கு சொல்லித்தருகிறது. அதாவது நாங்கள் ஒவ்வொருவரும் அத்தகைய வழியிலே முன்னோர்வமாக இருந்தால் இந்த பிரதேசத்திலே சிறப்பான முறையை இலகுவாக முன்னேற்றிக் கொள்ளலாம். அவர்களுக்கு இது ஒரு ஊக்குவிப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய உள்ளூர் அல்லது தங்களுடைய சுய உற்பத்தி பொருட்களை இங்கே குறைந்த விலையிலே விற்பனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதே போல விற்பனையை கொள்வனவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் இங்கே பிரதேச உத்தியோகத்தர்கள் மற்றும் இந்த பிரதேச செயலகம் பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த பிரதேசத்தை சார்ந்த மக்கள் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்விலே வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினுடைய உத்தியோகத்தரன் கலந்து கொண்டிருக்கிறார். வேர்ல்ட் விஷன் நிறுவனத்துடைய தொடர்ச்சியான பங்களிப்பு இந்த பிரதேச செயலகத்தில் இருக்கின்றது. உண்மையை அவர்களையும் நினைக்கிறேன் இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே சாவகச்சேரி மற்றும் சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவிலே அவர்களுடைய பணி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த